வணக்கம், வெல்கம் டு அவா சமையல். இன்னைக்கு அவா சமையல்ல என்ன சமையல்த்தை பார்க்க போறோம்? இன்னைக்கு முருங்கைக்காய் கூட்டு. என்னென்ன தேவையான பொருட்கள்? இந்த முத்து போன முருங்கைக்காவை சில பேர் தூக்கி போட்டுருவாங்க. அதை இது மாதிரி அவிச்சு வச்சுக்கணும். முருங்கைக்காயை அவிச்சு வச்சுக்கணும். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், பச்சை கருவேப்பிலை. இதுக்கு என்னத்தை முத்துன முருங்கைக்காய் தான் யூஸ் பண்ணணுமா? அது வேஸ்ட் பண்ணுவாங்க. அதை வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயும் ஒரு பொரியல், அதுலேயும் ஒரு கூட்டு, முருங்கைக்காய் கூட்டு. இந்த முருங்கைக்காயை வேக வச்சதை இப்படி வலிச்சுக்கணும். சதையை மட்டும் எடுத்துட்டு இதையெல்லாம் தூக்கி போட்டுருணும். இப்போ முருங்கைக்காயை நல்லா வேக வச்சு வலிச்சு எடுத்துட்டோம். சாந்தை மட்டும் எடுத்துட்டோம். விதையெல்லாம் தேவையில்லை, விதையெல்லாம் வேணாம், அதெல்லாம் தூக்கி போட்டுறணும். இதை மட்டும் சாந்தை மட்டும் சதையை மட்டும் வலிச்சு வச்சுக்கணும். இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கீங்க. குக்கரில் வேக வச்சு ஒரு விசில் விட்டா போதும். ஒரு விசில் விட்டா போதும். வேற எதுவும் சேர்க்கல? வேற எதுவும் சேர்க்கல. இனிமேல் தான் எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு 2 பீஸு, 2 கீத்து போட்டுக்கலாம் தேங்காய், பச்சை மிளகாய் 2, வெங்காயம் கொஞ்சம், பூண்டு 2 பல், கொஞ்சம் ஜீரகம் போட்டு பேஸ்ட்டாக அரைக்கணும். பேஸ்ட்டாக, ஆமாம், கூட்டுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லாவே இதை அரைச்சிட்டோம். பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சாச்சு. சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்த அடுப்பில் கடாய் வைக்க போகிறோம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போடணும். தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு இதோட பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம், அதையும் போட போகிறோம். எவ்வளோ துவையல் வச்சுருக்கீங்க? நம்ம முருங்கைக்காய் எப்படி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கோம். ஒரு 50 பருப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ அளவு சாந்து இருக்கோ அதை போட்டுருவாங்க. இப்போ தேங்காயோட பச்சை வாடை போனோடனே இந்த சாந்தை போட்டுக்க வேண்டியது. முருங்கைக்காய் சாந்தை எடுத்து வச்சுருக்கோம்ல, சதை, அதை போட்டுக்க வேண்டியது. தேவையான அளவு உப்பு, கல் உப்பு தான் போடுறேன். தேவையான அளவு போட்டுக்கணும். இறக்கும்போது நல்லா பச்சை கருவேப்பிலை போடணும். பச்சை கருவேப்பிலையே மேலே போடணும். எது கூட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். இது சப்பாத்தி, பூரி, சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். சூப்பரான ஒரு முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த பாசிப்பருப்போட அந்த எல்லோயிஷ் கலர் அண்டு இந்த கருவேப்பிலலாம் போட்டிருக்குது. சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலாக ரச சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கவே செம்மையாக இருக்குது. முருங்கைக்காய் இருக்கனால நல்லாவே ஹெல்த்தி, ப்ளஸ் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கனால நல்லா ஹெல்த்தியான ஒரு கூட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முருங்கைக்காய் கூட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு முத்தின முருங்கைக்காய் வந்து தூக்கி போட்டுருவாங்க எல்லாருமே, ஆனால் அதை வச்சு இவ்வளோ ஒரு சூப்பரான கூட்டு செஞ்சுருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரச சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ரெசிபி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அவா சமையல். பாய்.